லொல்லு சபா சேஜி அவர்களுக்கு இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அண்ட் அவரும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. கரண்டா அவரோட உயிருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் அவர் ஹாஸ்பிட்டல்ல அப்சர்வேஷன் கீழே தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சைட்லன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சேஜி அவர்கள் ஆல்ரெடி ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படின்றத அவரே ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லி இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்க நேரத்தில் இப்போ அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்திருக்காரு. ரொம்ப ரீசெண்டா சந்தானம் அவர்கள் நடிச்சு வெளிவந்த வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ற படத்துல சேஜி அவர்கள் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னும் நிறைய படங்கள்ல கண்டினியூஸா நடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்க நேரத்தில் இப்போ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சேஜி அவர்கள் விஜய் டிவியில ஒளிபரப்பான லொல்லு சபா அப்படின்ற ஷோ மூலியமா அவர் பயங்கரமான ஃபேம்ல இருந்துட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள்லயும் அவர் நடிச்சிருக்காரு. நடுவில் கொஞ்ச நாள் அவர் எந்த படமும் பெருசா பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இப்போ அவர் வடக்குப்பட்டி ராமசாமி படம் மூலியமா பயங்கரமான ஒரு ஃபேம் கிடைச்சிருக்கு அவருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ அவர் கண்டினியூஸா நிறைய படங்கள் பண்ணிட்டு வந்திருக்க நேரத்தில் அவருக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டு அப்சர்வேஷன் கீழே இருந்துட்டு இருக்காரு. என்னதான் அவரோட உடல்நிலைக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் அவரு அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. அண்ட் அவரும் ஹார்ட் பேஷண்ட் அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். ஸோ கூடிய சீக்கிரம் சேஜி அவர்கள் ஹாஸ்பிட்டலின் வெளியில இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் சேஜி அவர்கள் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ண போறாரு அண்ட் அவரோட உடல்நிலை சீக்கிரமா சரியாகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பிரேயரும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.